தெய்வீக சக்தி அப்படின்னா என்னது? நான் முதல் லலிதா நவரத்ன மாலை நான் படிக்கும் போது நீங்க கேட்டிருப்பீங்க. நான் யார் பாது லலிதா நவரத்ன மாலை படிக்கும் போது நீங்க எல்லாரும் கேட்டீங்களே, ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்றநலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்தின. எப்படி? சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக பாரணமே. அந்த நவரத்தின சேர்க்கும் நவரத்தின 9 விதமான தெய்வீக சக்தியை சேர்த்தால் மட்டுமே அவர்களுக்கு கவசம் பண்ண முடியும். முருகப்பெருமான் லலிதா நவரத்ன மாலைல காப்பு என்றால் பாதுகாப்பு, கவசம். அந்த கவசமானது, காப்பானது 9 விதமான காப்புன்றத அவரு மென்ஷன் பண்றாரு முருகப்பெருமான். ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்றநலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. அந்த 9 விதமான தெய்வீக சக்தியை சேர்த்தால் உங்களால உங்கள் உடலுக்கு கவசம் செய்ய முடியும். உங்களை சுத்தி 8 திசைகளையும் கவசம் செய்ய முடியும். உங்களுடைய தடைகட்டு கவசம் செய்ய முடியும். ப்ரொடெக்ஷன் அப்பதான் செய்ய முடியும். நீங்க உங்க உடம்புலயே தெய்வீக சக்தி, போன்லயே பேட்டரி இல்ல 1% இருக்கு, நீங்க கேம் விளையாட போறீங்களா? போன்ல பேட்டரி இல்ல 1% இருக்கு, நீங்க வாட்ஸ்அப் புலனம் பாய்க்க போறீங்களா? போன்ல பேட்டரி இல்ல, நீங்க டிக்டாக்ல வீடியோ பார்க்க போறீங்களா? பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா போன்ல இருக்கிறது பேட்டரி 1% தான் இருக்கு. ஆமால 1% தான் இருக்கு. அந்த 1% பேட்டரியை வச்சுக்கிட்டு உங்களால நீங்க உங்க போனை ரொம்ப விஷயம் பாய்க்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னாக்கா, அந்த போனை சார்ஜ்ல போடணும். ஆமால அதே மாதிரிதான் இந்த 9 விதமான தெய்வீக சக்தியை அதிகரித்த பிறகு நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் காப்பு, பாதுகாப்பு, கவசம். நான் படிச்சேன் பாத்தீங்களா? பிள்ளையார் நமசம், குரு நமஸ்காரம் முடிச்சுட்டான்னு சாப நிவர்த்தி முடிச்சுட்டானே நம்ம சாப நிவர்த்தி முடிச்சுட்டானே கவசம் பண்ணோம்ல, அந்த கவசம் செய்ய முடியும். அப்ப இந்த தெய்வீக சக்தி அப்படின்னா என்னதுன்ற சப்ஜெக்ட் தான் இந்த 63 நாட்கள மெயின் பிக்சரு. அந்த தெய்வீக சக்தியானது 9 விதமான தெய்வீக சக்தி இருக்கு. அந்த 9 விதமான தெய்வீக சக்தி கிரகங்களாகவும் இருந்து கதிர்களாகவும் நமக்கு கிடைக்குது. அதே போல நமக்குள்ள ஆதார சக்கரங்களாக இருந்தும் அது வெளியே பிரதிபலிக்குது. வெளியிலிருந்தும் அது இருக்கு, உள்ளுக்கும் அது அப்படிதான் இருக்கு. அதான் சொல்லுவாங்க சித்தர்கள, அண்டத்தில் என்ன இருக்கின்றதோ அத்தனையும் இந்த பிண்டத்திலையும் உண்டு. அண்டத்துல நவ கிரகங்களாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பிண்டத்துல தெய்வீக சக்தியாக 6 ஆதார சக்கரங்களாக பிரதிபலிச்சு கொண்டு இருக்கு. அந்த 7 விதமான சக்கரங்கள் வெளிப்படுகின்ற தெய்வீக சக்தி தான் நம்மளுடைய உடல் முழுதும் தெய்வீக சக்தியா நிரம்பி இருக்கு. அதான் லலிதா நவரத்ன மாலையிலே ஒரு கட்டம் அகத்திய மகாமுனி சொல்றாரு, குன்றாத ஒளி குகையே சரணம். குகையேனா ரகசியம், ரகசியம். குகையே அப்படின்னா ரகசியம்னு அர்த்தம். குன்றாத ஒளி, அங்க அந்த வாழைத்தாயானவள் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு, எங்க இருந்துகிட்டு, குண்டலியில இருந்துகிட்டு ரகசியமாக உங்களுடைய தெய்வீக சக்தியை பிரதிபலிச்சு கொண்டே இருக்கின்றா, கொடுத்துக்கிட்டே இருக்கிற தெய்வீக சக்திய. அப்ப அந்த தெய்வீக சக்தி குன்றவே குன்றாது. அப்ப எப்படி நீங்க சொல்றீங்க தெய்வீக சக்தி அப்படி குறையுது? அது குறையல, அத நீங்க வீணாக்குறீங்க. இப்ப உங்க பணம் இருக்குல்ல, பணம் சம்பாதிக்கிறீங்க, பணத்தை சம்பாரிச்சு பேங்க்ல வைக்கிறீங்க. இப்போ உள்ள காலத்துல உங்களுக்கு தெரியும் நிறைய ஸ்கேம்லாம் இருக்கு. இப்போ உங்க பேங்க்ல நீங்க பணம் வச்சிருக்கீங்க. அந்த பணத்தை நீங்க என்ன செய்யறீங்கன்னாக்கா, கார்டெல்லாம் வச்சிருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன செய்யறீங்கன்னா, உங்க போன்ல ஏதோ ஒரு ஆப்ஸ் பாய்க்கிறீங்க. அந்த ஆப்ஸுக்கு என்ன செய்யறீங்கன்னா, காசு கட்டுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்புறம் கார்டு வச்சுதான் நம்ம கட்டுறோம் இப்பெல்லாம். அப்ப அந்த கார்டு வச்சு கட்டும் போது நீங்க என்ன செய்வீங்க, ஓபிடி என்னமோல அந்த கார்டு கட்சி இது பண்ணும் போது உங்க போனை உங்க கார்டை ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணிட்டானே என்ன ஆச்சு, உங்களுடைய பேங்க்ல இருக்கிற காசை திருடிட்டாங்க. இதெல்லாம் நடக்குது, இப்போ உள்ள காலத்துல நடந்துகிட்டு இருக்கிறது தான் நான் சொல்றேன். அப்ப திருடிட்டாங்கனாக்கா நான் கேக்குறேன், எப்படி அந்த அக்கௌண்ட்ல இருந்து காசு போனுச்சு? திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு நோட்டீஸ் பண்றீங்க, ஐயோ நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை காணாமே, குறைஞ்சிருச்சே, கொஞ்சம் கொஞ்சமா காசை திருடி இருக்காங்களே அப்படின்னு பதறுவீங்க கடந்து. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்க.
பணத்தை விட உங்களுக்கு எவ்வளவு தெய்வீக சக்தி இருக்கின்றதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பொருளாதாரம் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை பேஸ் பண்ணி தான். அது மட்டும் இல்ல, அந்த தெய்வீக சக்தியை வைத்துதான் நீங்க எந்த தெய்வத்திட்ட போயிட்டு தெய்வமே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு சால்வ் பண்ணி கொடுன்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க தெய்வீக சக்தியை ஃபுல் சார்ஜ்ல இருக்கணும். ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க கேட்க கூட வேணாம், அது தானா நடந்துடும். இறைவா எனக்கு இதை பண்ணி கொடுன்னு கேட்கவே வேண்டாம். நீங்க தெய்வீக சக்திய இப்ப நீங்க உங்க போன் இருக்கு, என்னது 1% தான் இருக்கு, நீங்க அந்த ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கேட்கவே வேண்டாம், வெற்றி இருக்கா இல்லையான்னு பார்க்கவே வேண்டாம், தானா நீங்க போனை யூஸ் பண்ணலாம். யார் போன் பண்ணாலும் கிடைச்சிடும். 1% வெற்றியில இருக்கும்போது திடீர்னு கால் பண்ணாங்கன்னா போன் நின்று போயிடும். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த தெய்வீக சக்தி என்னது அப்படின்னா, இறைவனிடத்துல நீங்க தெய்வீக சக்தியை சார்ஜ் பண்ணாதான் உங்க உடம்புல இருக்கணும் தெய்வீக சக்தி. அது இருந்தாலுடைய நீங்க போயிட்டு அந்த இறைவன்ட்டு, இறைவா நான் ஆரோக்கியமா மகிழ்ச்சியா நிம்மதியா செல்வ சௌபாக்கியத்தோடு சுதந்திரமா வாழ என்னை ஆசீர்வாதம் செய். நீ இருக்கும் போது இறைவா வாழைத்தாயே எனக்கு என்ன குறையமா அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யும்னாக்கா, தானா உங்களுக்கு என்ன சூழ்நிலை, பணம் வரலையா, பணம் வர்றதுக்கு வழிவகுத்து. நிஜமா நான் ரொம்ப காலைல அம்மா நீ பாத்துக்க எனக்கு தெரியும், இருந்தாலும் யாரோ நாளைக்கு பிள்ளைங்களுக்கு 4 வேளை சாப்பாடு இல்லையே, இந்த வாரத்துல சாப்பாடு குறைவா இருக்கு, இந்த ஆடி மாசத்துல இன்னும் 63 நாட்கள் இது எப்படி செய்ய போறோம் எனக்கே தெரியல, அந்த தாய்க்கு தான் தெரியும், நான் பாத்துக்கிறேன் நீ பண்ணு அப்படின்னு. அப்ப இருந்த போதும் அது சரி தெரியலையே, நான் காலையில இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் பாடிக்கு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் ஒரு மெசேஜ் வருது, நம்ம பிரேமலா அடிச்சுட்டு, மாஸ்டர் நான் 4 வேளையும் நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டா அப்படின்னு. நான் சொல்றேன் தாராளமா எடுத்துக்கலாமா அப்படின்னு. நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு மெசேஜ் வருது, கேன் ஐ கிவ் யூ 2 times ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க, மேல வந்துச்சு. எப்படி நடக்குது? அது அவன் நடத்துறான். ஏற்ற என்னன்னா, நான் ஒண்ணுமே இல்ல, என் உடல்ல தெய்வீக சக்தியை சார்ஜ் பண்ண. என்னுடைய நோக்கம் என்னது, இந்த 63 நாட்கள் நம்ம குழந்தைகளுக்கு உணவு இருக்கணும், கடைசி நாள் சண்டி பாராயணம் செய்யணும். அது வெற்றிகரமா சண்டி பாராயணம் செய்வது சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய போராட்டம். நோக்கம் இதுதான். அதற்கு ஒரு சிஸ்டம் வகுத்து வச்சுட்டு நான் பாட்டு காலைல எந்திரிக்கிறேன். நான் என்ன நினைச்சேன்னா 5:30 மணிக்கு வேண்டாம், 6 மணிக்கு எந்திரிப்போம், ஏன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணணும். ஸோ 6 மணிக்கு எந்திரிச்சாக்கா நம்ம தூக்கம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கலான்னு. உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு விடிய காலை என்ன நடந்துச்சுன்னு? விடிய காலை நான் படுத்திருக்கிறேன், நான் காடியிலே படுத்துட்டேன், நம்ம உள்ளுக்கு படுக்கல, அப்படியே காடியில உட்காந்து ஃபோன் பார்த்து காடியில படுத்துட்டேன். ஓகேவா, காடியில படுத்துட்டேன். சரியா 4:30 மணிக்கு இந்த கதவு தட்டுற சத்தம் இப்படி கேட்டுச்சு, ஸ்ட்ராங்கா இந்த அளவுக்கு சத்தம் கேட்டுச்சு. கேட்டுதான் தடுகள் முடிச்சுட்டு யாரான்னு பார்த்தா யாருமே இல்லை. ஆனா அந்த கேட்ட சத்தம் அவ்வளவு தெளிவா கேட்டுச்சு எனக்கு, இந்த கதவு தட்டுற சத்தம். டக்குன்னு மணியை பார்த்த 4:30. இப்பதான் 4:30, யாரு தட்டுனா சொல்லிட்டு சரி ஜன்னல் இருட்டாகுனே கதவை திறந்து வெளியே பாக்குறேன், யாருமே இல்லை. அப்ப என்னன்னா வாழைத்தாய் என்ன சொன்னானாக்கா, எப்பா நீ 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கலாம் முடியாது, காலையில 4:30 மணிக்கெல்லாம் நீ எந்திரிச்சிடணும், காலையில 4:30 மணிக்கெல்லாம் நீ எந்திரிச்சிடணும். அப்பதான் 4:30 மணிக்கு எந்திரிச்சுன்னா 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல நீ தபத்துல உட்காந்துடலாம். சோ தயவு செய்து நீ 4:30 மணிக்கு எந்திரி. ஏன்னா நம்மளுக்கு தெரியுமே, அந்த கதவு தட்டுற கீழே இருந்து தட்டுறது, நடுவுல இருந்து தட்டுறது, மேல இருந்து தட்டுறது, அது கீழே இருந்து தட்டுற ஒரு சின்ன கை தான் தட்டுது, அது வாழைத்தாய் தான். எனக்கு அது புரிஞ்சுட்டு நான் பாட்டுக்கு ஃபுல்லா காலைல எழுந்திரிச்சுன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அவ என்ன சொல்லிட்டானா, சிஸ்டம் கொஞ்சம் மாத்தியாம அவ வழி காட்டுவா. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, நான் அடிச்சு சொல்றேன், இந்த 63 நாட்களுக்கும் 4 வேளை உணவு குழந்தைகளுக்கு. நாளைக்கு இன்னும் யாரும் எடுக்கல, நான் நிறைய பேர் மெசேஜ்ல அனுப்பியிருக்கீங்க, இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் யாரும் எடுக்கல. நான் 100% சொல்றேன், நான் போனை வைக்கும் போது அங்க நாளைக்கு கட்டாயம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு கண்டிப்பா உணவு இருக்கும். நான் யார்கிட்டயுமே கேட்கல, இப்படி நான் உங்கள்கிட்ட வாழைத்தாய புகழ் பேசிக்கிட்டு பேசுறதுதான். ஏன்னா அந்த தெய்வீக சக்தி, நீங்க நல்ல வியாபாரம் பண்ணணும்னா அந்த தெய்வீக சக்தி அதிகரிக்க வேண்டும். தெய்வீக சக்தியை அதிகரிக்காம இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது.
அப்படி அந்த தெய்வீக சக்தி வந்து 9 விதமான தெய்வீக சக்தி இருக்கு. மாஸ்டர், முதல்ல இருந்து 9 விதமான தெய்வீக சக்தி 9 விதமான தெய்வீக சக்தி சொன்னீங்களே, 9 விதமான தெய்வீக சக்தி சொன்னீங்களே, ஆனா உடம்புல வந்து சக்கரங்கள் வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அனாஹத விசுத்தி, நாம இல்ல ஒண்ணு இல்ல 6 சக்கரங்களு, இது 6 சகசிர சக்கரம், 7 சக்கரம் தானே இருக்கு. அப்படின்னா 7 தெய்வீக சக்தி தானே இருக்கு. இன்னும் 2 தெய்வீக சக்தி எங்க இருக்கு அப்படின்னு. அந்த இன்னும் 2 தெய்வீக சக்தி வேற ஒண்ணும் இல்ல, அந்த தெய்வீக சக்தி என்னது அப்படின்னா, நம்மளுடைய உடலுக்குள்ள இந்த சைடு பாத்தீங்களா போட்டோ இருக்கு, நமக்குள்ள அந்த தெய்வீக சக்தி நீங்க வந்து எந்த லெவல்ல இருக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்கு. இந்த உடம்புல வந்து இந்த கிரகங்களுடைய கதிர்களும் இந்த உடம்புக்குள்ள இருக்கின்ற சக்கரங்களும் வேற வேறையா இயங்கல, ஒரே பேட்டர்ன்ல தான் இயங்குது. அப்ப இந்த தெய்வீக சக்தி பிரபஞ்ச சக்தின்னு சொல்றோம்ல, அது நமக்குள்ள ஊடுருவதற்கும் வெளியாவறதுக்கும் 2 பாதைகள் இருக்கு. அந்த 2 பாதைகளை நீங்க போஸ்டர்ல தெரிய மாட்டேது, சைட்ல இருக்கு, நான் ஸ்டேட்டஸ்ல போட்டிருப்பேன். ஆக்சுவலி நம்ம குரூப்ல வந்து ஃபுல் பிக்சர் வீடியோட நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க அதுல நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். அப்ப இந்த பாத்தீங்கன்னா இங்க மேல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், கீழே பாத்தீங்கன்னா நெகட்டிவ், அதே போல இந்த சைடு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், அந்த சைடு பாத்தீங்கன்னா நெகட்டிவ். சரியா? அப்ப நான் சொன்னத இங்கிட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் தெய்வீக சக்தி வெளியாகிறதுக்கு வழி இருக்கின்றதோ, அப்ப உள்ள போறதுக்கும் ஒரு வழி இருக்கும், வெளியாகிறதுக்கு வழி இருக்கும். வெளியாகிறதுக்கு உள்ள வழி வந்து தெய்வீக சக்தி, அது பாசிட்டிவ்னு சொல்லுவோம். உள்ளுக்கு வரக்கூடிய சக்தி அது நெகட்டிவ்னு சொல்லுவோம். தள்ளும் சக்தி பாசிட்டிவ், இழுக்கும் சக்தி நெகட்டிவ். ஆடி மாசம் இழுக்கும் சக்தி, ஆவணி மாசம் தள்ளும் சக்தி. ஆடி மாசம் நெகட்டிவ், ஆவணி மாசம் பாசிட்டிவ். ஆடி மாசம் பராசக்தி காளி, ஆவணி மாசம் சதாசிவன் சிவபெருமான் காலன். ஆடி மாசம் என்பது மனிதனுடைய மனம், ஆவணி மாசம் என்பது மனிதனுடைய அறிவு. ஆடி மாசம் என்பது வேற ஒண்ணுமே இல்லை, அது பெண்கள். ஆவணி மாசம் என்பது அது ஆண்கள். ஆடி மாசம் என்பது கடக ராசி, ஆவணி மாசம் என்பது சிம்ம ராசி. ஆடி மாசம் என்பது மனம் சந்திரன், ஆவணி மாசம் என்பது சூரியன் அறிவு சத்தியம். அப்ப இந்த ஒரு மனிதன் உடம்புக்குள்ள இருக்கின்ற அந்த தெய்வீக சக்தி உள்ள வரத்துக்கும் வெளியே போறதுக்கும் வழி இருக்கு பாத்தீங்களா, அந்த பாதை வழியும் ஒரு மாபெரும் தெய்வீக சக்தி. அதை வந்து மறைமுகமா என்ன செஞ்சாங்கன்னாக்கா, பிள்ளையார் முருகன், ஸ்ரீமாத்ரே நமக, பிள்ளையார் முருகன் சொல்லி வச்சாங்க. இல்ல அப்படின்னா பிள்ளையார் ஆஞ்சநேயர், நடுவுல பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும், இல்ல பாம்பு இருக்கும், பிள்ளையார் ஆஞ்சநேயர் இருப்பாங்க. பிள்ளையார் துர்கா, ராகு கேது. ராகு என்ன செய்வாரு? கொடுத்து கெடுப்பாரு, கேது கெடுத்து கொடுப்பாரு. அமாவளியா? ராகு கொடுத்து கெடுப்பாரு பாசிட்டிவ், கேது கெடுத்து கொடுப்பாரு. அப்ப இந்த ராகு கேதுக்கு ரெப்ரசென்டா எந்த தெய்வங்களை வச்சிருக்காங்களோ, விநாயகன் பாத்தீங்கன்னாக்கா கேது சம்பந்தப்பட்டதுல இருந்து வரும். ராகு பாத்தீங்கன்னாக்கா துர்கா, ஆஞ்சநேயர் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்க. அது ஒரு பேட்டர்ன்ல செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. யாரு பண்ணான்னு தெரியல, மேபி நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள் பண்ணி வச்சிருக்காங்க, அது ஒர்க்கட்டா ஆகுது. அப்ப ஒரு மனிதன் உடலுக்குள் இருக்கின்ற 6 ஆதாரங்களும் 7 சக்கரங்களும் இந்த பிரபஞ்சத்துல வெளியே இருக்கின்ற கிரகங்களும் சேர்ந்து அதோடைய இயக்கக்கூடிய சிஸ்டம் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும், எங்கேயுமே தவறாது. எங்குமே அண்டத்தில் இருக்கிறது இந்த பிண்டத்திலையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அண்டத்துல வந்து இந்த பூமியில வந்து ஒரு நார்த் இருக்கு, ஒரு சவுத் இருக்கு. நார்த்னா நெகட்டிவ், சவுத்னா பாசிட்டிவ். நார்த்னா காளி, சவுத்னா காலன். அப்ப இந்த மாதிரி அழகா அமைத்து வைத்திருக்காங்க. இந்த 7 விதமான ஆதார சக்கரங்கள், 2 விதமான தெய்வீக சக்தி உள்ள வரத்துக்கும் வெளியே போறதுக்கும் உள்ள பாதை.
இதுதான் ஒரு மனிதனுடைய 9 விதமான தெய்வீக சக்தி. இது புரிஞ்சிருச்சா அன்பர்கள்? உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா இந்த சப்ஜெக்ட்? எதுவும் கேள்வி இருக்குன்னா கேளுங்க, டக்குன்னு நான் சொல்றேன். சரி, இந்த 9 விதமான தெய்வீக சக்திய இந்த ஆடி மாசம் ஆவணி மாசம் இந்த 63 நாட்கள் எப்படி நீங்க அதை உடம்புல தக்க வைத்து கொண்டு உங்க வாழ்க்கையில, முக்கியமா இந்த வருஷம் நம்ம தொடர சப்ஜெக்ட் பொருளாதாரத்தை தான் தொடரும். ஏன்னா நாட்டோடைய நிலைமை, பொருளாதாரத்தோடைய வீழ்ச்சி அவ்வளவு தூரத்துக்கு கொடூரமா இருக்கு. அப்ப நம்மளுடைய சமுதாயத்துல எல்லாருக்கும் செல்வ சௌபாக்கியம் அதிகரிக்க வேண்டும். அதற்கு நீங்க இந்த தெய்வீக சக்தியை அதிகரிக்கிறதுக்குள்ள பயிற்சிகளை முழுதா நீங்க செய்ய வேண்டும். சரியா? இப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சா? தெய்வீக சக்தி என்பது 9 விதமான பிரிவுகள்ல இருக்கு. அதுல 7 பிரிவு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆதார சக்கரங்களாகவே இருக்கு. அதுல 2 பாதைகள் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ், உள்ள வரும் வெளியே போகின்ற தெய்வீக சக்தி. இது 2யும் சேர்த்தா மொத்தம் 9 விதமான தெய்வீக சக்தி. அதனாலதான் லலிதா நவரத்ன மாலையில ஆக்கும் தொழில் 5 நாற்றநலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை. இப்ப 7 தெய்வீக சக்தி இருக்கு, 9 தெய்வீக 2 தெய்வீக சக்தி உள்ள வருது வெளியே போறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்? இதற்கு தான் பக்தி யோகம் பழக்க வேணும். ப்ராப்பரான பக்தி யோகம் படிக்க வேண்டும். அரையும் குறையுமா நமக்கு பிடிச்ச மாதிரி பக்தி செய்யறது இல்ல, ப்ராப்பர் வேயா அந்த பக்தி யோகத்தை படிக்க வேண்டும். அப்ப இந்த பக்தி யோகத்துல இந்த தெய்வீக சக்திகளை எப்படி அதிகரிக்கிறது? இப்ப நான் சொன்னல, இந்த தெய்வீக சக்தி உள்ள வர்றதுக்கு வெளியே போறதுக்கும் பாதைகள் இருக்குன்னு. நம் கர்மத்தோட இயக்கமும் அதே பாதை தான், ஒண்ணுமே டிஃபரெண்ட் கிடையாது. சரியா? சோ அன்பர்கள் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிங்க. ஒரு மனிதனுடைய தெய்வீக சக்தியானது 9 விதமான பரிமாற்றத்துல இருக்கு. எத்தனை? 9 விதமான பரிமாற்றத்தில் இருக்கு. அதுல 7 தெய்வீக சக்தி உடம்புக்குள்ள இருக்கின்ற ஆதார சக்கரங்களாக இருக்கு. அதுல மிச்சம் இருக்கின்ற 2 ஒரு மனிதனுடைய உடலுக்கும் மனதுக்குள்ள ஊடுருவக்கூடிய தெய்வீக சக்தி, இன்புட் அவுட்புட் ஆகக்கூடிய அந்த வழிபாதைகள். ஆக மொத்தம் 9 விதமான தெய்வீக சக்தி. இதுதான் தெய்வீக சக்தி. இப்ப இந்த தெய்வீக சக்திய நீங்க எப்படி சேமிக்கணும்? சேமிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி 100 பேர் இருக்கீங்க. இந்த 63 நாட்கள் இந்த தெய்வீக சக்தியை சேர்த்து நீங்க அஷ்டலட்சுமி தந்திர வகுப்பால நீங்க குறைவில்லாத செல்வத்தோடு உங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் செல்வ சௌபாக்கியத்தோடு வாழுங்க. அன்பு, இந்த 9 விதமான தெய்வீக சக்தியை நீங்க சேமிச்சு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா தெய்வீக சக்தி சேர்க்கணும். இறைவா என்னை காப்பாத்து, அதுவும் அந்த தெய்வீக சக்தியை தப்பான தெய்வத்துக்கிட்ட போய் தப்பான விஷயத்த போய் சொல்லக்கூடாது. எந்த காரியத்தை எந்த தெய்வத்துக்கிட்ட போய் சொன்னா நடக்கும்னு தெரியணும். ஏன்யா நான் பிள்ளையார் கும்பிட்டுட்டு எல்லா காரியமும் அவர் செய்யலாம்? அது டிபெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு இந்த தெய்வத்துக்கு சொல்லுவேன், இந்த விஷயத்துக்கு இந்த தெய்வத்துக்கு சொல்லுவாங்கன்னு இருப்பாங்க. சில பேருடைய ஜாதக அமைப்பு முறை பாத்தீங்கன்னா ஒரே தெய்வத்தை வச்சு முடிச்சிடலாம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு தெய்வம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தோடைய பேட்டர்ன் இருக்கும். இந்த தெய்வீக சக்தி இருக்குல்ல, நீங்க பிறக்கும் போது உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுடைய தெய்வீக சக்தி பேட்டர்ன் இருக்கும். நீங்க என்னத்தை தான் கரட முருடா உளுந்து பிறண்டு எடுத்தாலும், சில பேரு சோசியல் மீடியாவில் நான் பாக்குறேன், படுபாவிங்க பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். மண்ணாங்கட்டி. அந்த ஃபுல் சார்ஜ் எல்லாம் பண்ணவே முடியாது. நீங்க தெய்வீக சக்தியை அதிகரிக்கிறீங்கன்னாக்கா, நீங்க பிறக்கும் போது உங்களுடைய உங்க கிரகத்தோடைய அமைப்பு முறை எப்படி இருக்கின்றதோ அப்படிதான் அதிகரிக்க முடியும். இங்க பாத்தீங்களா 7 விதமான கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7 விதமான கலர்ல இந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல, இதுதான் குரு வச்சுக்கோமே. இந்த பச்சை இருக்குதுல, இந்த பச்சை தான் புதன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் கேக்குறேன், புதன் உங்க ஜாதகத்துல நீசமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. புதன் உங்க ஜாதகத்துல நீசமாயிட்டாருன்னா இந்த பச்சை கலர் இருக்குல்ல, அது என்ன இருக்குன்னா, நீங்க என்னத்தை சார்ஜ் பண்ணாலும் அது ஓரளவுக்குத்தான் வரும். ஓரளவுக்குத்தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம பக்தி ரீதியா நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ரைட்டா?
ஆனா ஆனா பக்தியிலிருந்து நீங்க ஒரு படி மேல போய் சரியே கிரிய யோகத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா விஷயம் வேற. யோகத்துக்குள்ள போனவர்களுக்கு தான் இந்த வாசி யோகம் சொல்லுவாங்க, பெரிய தவ யோகம்னு சொல்லுவாங்க. தவத்துக்குள்ள உள்ள பயிற்சிக்குள்ள போனீங்கன்னா, யோக பயிற்சிக்குள்ள போயிட்டீங்கன்னாக்கா மேட்ரே வேற. நீங்க உங்க தெய்வீக சக்தியை எப்படி உள்ள பெட்டனா உருவாக்கணுமோ அந்த மாதிரி உருவாக்கிக்கலாம். அப்ப இப்ப நீங்க இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு பக்தி நிலை அப்படின்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எப்படி இருக்கின்றதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த தெய்வீக சக்தி அந்த பெட்டன் உருவாகும். ஆனா அத நீங்க என்ன கிடைக்கணுமோ அதை கட்டாயம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். உண்மை அதுதான். அப்ப இந்த தெய்வீக சக்தி எப்பயுமே பெண்ணோவா வச்சிருக்கணும், ஃபுல்லா இருக்கணும். ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு அளவும் இருக்கும். அந்த அளவுக்கு மேல போகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும். ஓவர் ஸ்ட்ரெஸ் வரும். உங்க நரம்புலாம் ஒரு மாதிரி தளர்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த அளவு தான் போதும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மேல நீங்க போகும்போது, அதான் பிரம்மா சிவனுடைய முடிய தொடறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஒரு கட்டம் போக 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 சூடு தாங்க முடியாம திருப்பி கீழே குதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் நம்ம உடம்பு பக்தியை கொண்டு நீங்க செய்யும் போது ஒரு அளவுக்குத்தான் செய்ய முடியும் தெய்வீக சக்தி அதிகரிக்க. அந்த அளவு நீங்க பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் அந்த அளவு. அந்த அளவு அந்த தெய்வீக சக்தி அமைப்பு முறையில அடிப்படையில தான் உங்க கருமமும் இயங்கும். இது நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. மத்த எந்த 63 நாட்கள் காசு பணம் கட்ட ஆமாம்மா, 63 நாட்கள் இன்னைக்குதான் முத நாள். நீங்க ஜாயின் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க வாட்ஸ்அப் புலனம் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நான் உங்களுக்கு பேசி உங்களுக்கு சொல்றேன். மெசேஜ்ல சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெய் ஜெகன்மாதா, சிவாய் வசி. உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுல? அப்ப இந்த தெய்வீக சக்தி அதிகரிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப 9 தெய்வீக சக்தின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப இந்த 9 தெய்வீக சக்தி எங்கெல்லாம் லீக் ஆகுதுனாக்கா, நீங்க யாருக்கெல்லாம் கை கொடுக்குறீங்களோ, நீங்க யாரெல்லாம் தொட்டு தொட்டு பேசுறீங்களோ, நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு பரிமாறுறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்களோ, எத்தனை முச்சந்தியை நீங்க தாண்டுறீங்களோ, எத்தனை பேரு பயன்படுத்தின மெத்தை, எத்தனை பயன்படுத்தின நாக்காளி, எத்தனை எங்கெங்கெல்லாம் எங்க தெய்வீக சக்தி உடையுகின்றதோ அதை தான் நம்ம முன்னோர்கள் தீட்டு அப்படின்னு வச்சாங்க. தெய்வீக சக்தி எங்க நமக்குன்னு ஒரு பெட்டன் இருக்கு, அந்த தெய்வீக சக்தி உடையுகின்றதோ அதை தான் தீட்டு அப்படின்னு வச்சாங்க. தீட்டுனா நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க முட்டாள் பயலுங்க. அந்த சப்ஜெக்ட் பத்தி எனக்கு தெரியாது. முன்னொரு காலத்துல அவங்க பயன்படுத்தின அந்த வார்த்தைகள் தீட்டு அப்படின்றது வார்த்தைக்கு என்னதுனாக்கா, என்னத்துக்கு பயன்படுத்தினாங்க, நீ இதுக்குதான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த வெள்ளக்கார முட்டாள் பயல்களை உள்ளுக்கு வந்துட்டு அதை குழப்பி விட்டு என்னமோ பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே குளறுபடியா ஓடிக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். என்னமோ நடக்குது. நம்ம பாசிட்டிவா பேசுவோம், நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை பத்தி பேசுவோம். ஜெய் ஜெகன் மாதா, சிவாய் வசி. அப்ப இந்த தெய்வீக சக்தி உடையறதுக்கு உள்ள வழிகள் நிறைய இருக்கு. அப்ப அந்த தெய்வீக சக்தி உடையாம இருக்கிறதுக்கு முதல் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, கவசம். அதுக்கு முன்பாக நீங்க பஞ்சபூதத்தை கொஞ்சம் அணுக வேண்டும். ஆக்கும் தொழில் 5 நாற்ற நலம். ஆக்கும் தொழில் 5 தர நாற்ற நலம். ஐக்கும் தொழில் எல்லா உங்க வாழ்க்கையில உங்க கர்மத்துக்கு ஏற்ப என்ன செயல் செய்ய இருக்கீங்களோ அத்தனையும் நீங்க வெற்றிகரமா செய்ய வேண்டும் என்றால் ஆக்கும் தொழில் 5 நாற்ற நலம். அந்த 5 பேரோட துணை இருந்தா மட்டும்தான் உங்களால செம்மையாக, சிறப்பாக, அற்புதமாக, வெற்றிகரமாக செய்ய முடியும். அது மகிழ்ச்சியாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், நிம்மதியா இருக்கட்டும், செல்வ சௌபாக்கியமா இருக்கட்டும், உங்கள் சுதந்திரமான வாழ்க்கையா இருக்கட்டும், உங்கள் வியாபாரமா இருக்கட்டும், நீங்க சொத்து சேர்க்கிறதா இருக்கட்டும், இல்ல தொழில் செய்யறதா இருக்கட்டும், கல்வி படிக்கிறதா இருக்கட்டும், கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு இந்த 5 பேரு நினைச்சாதான் அது நடக்கும்.
உங்க வாழ்க்கையில. ஆக்கும் தொழில் ஐந்தரை. உங்கள் வாழ்க்கையில எல்லாமே ஆக்கப்பூர்வமான செயல்கள் இருக்குல்ல, அது எல்லாமே வெற்றிகரமா ஆக்கும் தொழில் ஐந்தரை நாற்ற நலம். நாற்றனா என்னது? வெற்றிகரமா அதை செய்வதற்கு இந்த 5 பேரோட துணை தேவை. யார் அந்த 5 பேரு? பிரம்மா சரஸ்வதி மண்ணு, மகாவிஷ்ணு மகாலட்சுமி நீரு, ருத்ரன் ருத்ரி நெருப்பு, மகேஸ்வரன் மகேஸ்வரி காத்து, சதாசிவன் ஆதிபராசக்தி ஆகாயம். இந்த மண்ணு நீரு நெருப்பு காற்று ஆகாயம், இந்த பஞ்சபூதமானது, இந்த பஞ்சபூதத்தால மட்டும்தான் அது உங்களால வெற்றிகரமாக இங்க வாழ முடியும். இந்த 5 பேரோட துணை தேவை. இந்த பஞ்சபூதத்தோட இந்த பஞ்சபூதமானது உங்க வாழ்க்கையில சொல்லுவாங்களே, காலத்துக்கு ஏத்தது போல வாழுங்கப்பா, உலகத்தோடு ஒத்து வாழுங்கப்பா, இதெல்லாம் சொல்றாங்களே. நீங்க உலகத்தோடு ஒத்து வாழணும் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா, மக்கள் எல்லாம் சுயநலமா இருக்காங்க, நம்மளும் அந்த மாதிரி சுயநலமா தான் இருக்கணும். எல்லாரும் பொய் சொல்றாங்க, நம்மளும் அந்த மாதிரி பொய் சொல்லணும். எல்லாரும் ஏமாத்துறாங்க, நம்மளும் அந்த மாதிரி ஏமாத்திக்கணும்னு அது கிடையாது அர்த்தம். உலகத்தோடு ஒத்து வாழணும். இந்த உலகத்தோடைய இயக்கமே பஞ்சபூதத்தினால நடக்குது. இந்த பஞ்சபூதத்துடைய இயக்கமானது எப்படி நடக்கின்றதோ, காலத்துக்கு எப்படி மாறுகின்றதோ, அதை அறிவு கொண்டு நம்ம புரிஞ்சுகிட்டு அதோடு ஒத்து வாழ கத்துக்கொள்ள வேண்டும். இந்த பஞ்சபூதம் காலத்துக்கு தகுந்த மாதிரி அதோடைய மாற்றங்களை காட்டிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம அறிவு கொண்டு புரிஞ்சு அதை சரியா பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம நம்ம அதுக்கு எப்படி அது நகருதோ அதோட ஒத்துதான் நம்ம போகணும். நம்ம இஷ்டத்துக்கு எப்படி நகரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சபூதம்லாம் வராது. அப்படி வரணும்னா நம்ம பெரிய பிரம்மஞானியா இருக்கணும். எல்லாரும் டேப் பண்ணுங்க, எல்லாரும் ஹேஷ்டேக் போட்டுட்டே வாங்க. புரிஞ்சுச்சா? ஆக்கும் தொழில் ஐந்தரை நாற்ற நலம், பூக்கும் நகையால் புவனேஸ்வரிபால். இந்த புவனத்துல பூக்கின்ற ஒவ்வொரு பூக்களும் விதையால பூத்தது. பூ பூத்தா அது வசந்த காலம். இந்த ஆடி மாசம் என்பது வசந்த காலம் சொல்லுவாங்க. பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால். புவனேஸ்வரினா எல்லாம் நீங்க கும்புற சாமின்னு நினைக்கிறீங்க. புவனேஸ்வரினா புவனேஸ்வரி சாமியும் சாமி தான். அதை நீங்க நம்பிக்கையா கும்பிட்டீங்கன்னா அது சாமி. அதுக்கப்புறம் பக்தியில உங்க அறிவு கொஞ்சம் வளரும் போது, அது அறிவு கொண்டு நீங்க சிந்திக்கும் போது புவன ஈஸ்வரி. புவன அப்படின்னா இந்த பூமி, ஈஸ்வரி அப்படின்னா என்னது? காத்தின் தத்துவம் மகேஸ்வரன். அந்த மகேஸ்வரனுக்கு சக்தியாக இருப்பது மகேஸ்வரி மாயரூபிணி. பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால். இந்த புவனத்துல பூக்கின்ற ஒவ்வொரு விதையிலிருந்து வருகின்ற அத்தனை உயிரினமும் பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால். இந்த பூமியில பூக்கின்ற ஒவ்வொரு விதையிலிருந்து பூத்து வருகின்ற அத்தனை ஜீவராசிகளும் புவனேஸ்வரி பால். என்னது? ஈஸ்வரி பால். மூச்சின் வழியா காத்தின் துணை கொண்டு இயங்குகின்ற அந்த ஜீவராசிகள் எல்லாமே நகையால் பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால். இந்த பூமியில ஈஸ்வரி துணை கொண்டு பிறக்கின்ற எல்லா ஜீவராசிகளும் விதையிலிருந்து தான் பிறக்கின்றது. அந்த விதையிலிருந்து மலராக மலருகின்ற அந்த பூவானது பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால். அந்த பூக்கின்ற பூவானது, அந்த ஜீவராசியானது அந்த ஈஸ்வரியோடைய, அந்த ஈஸ்வரனுடைய ஈஸ்வரி சக்தியின் துணை கொண்டு அது பூக்கின்றது. அந்த ஜீவராசிகள் அத்தனமே தெய்வீக சக்தியால சூழப்பட்டு இருக்கின்ற பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை. ஒரு விதை போட்டீங்கன்னா அந்த விதை என்ன செய்யணும்னாக்கா திறந்து கண்ணாக முளைக்கும். எப்படி? திறந்து கண்ணாக முளைக்கும். அப்ப தெய்வீக சக்தி ஓரளவுக்கு தான் அப்படி இருக்கும். அந்த கண்ணு செடியாக மாறும். அப்பயும் தெய்வீக சக்தி ஒரு அளவுக்கு பேலன்ஸ் இல்லாமையும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தெய்வீக சக்தி என்ன செய்யணும்னாக்கா அதோடைய பிரதிபலிப்பு அவ்வளவு சிறப்பா இருக்காது. செடியானது மரமாக மாறும்.
செடியானது மரமாக மாறும். அந்த மரமானது மலரை பூக்கும். பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால். இப்ப அந்த பூ பூத்து, அந்த மாமரம் பூ பூத்துட்டானே, அடுத்தது என்ன, அது காய் காய்க்க போகுது. அந்த பூ பூத்துட்டானே, இந்த பிரபஞ்சத்துல இயங்கி கொண்டு இருக்கின்ற அந்த மாய காற்று என்றது மாய தத்துவம். ஈஸ்வரி சக்தி கொண்டு, அந்த புவனேஸ்வரி துணை கொண்டு இந்த பூமியோட ஈஸ்வர சத்துவமானது அங்க இன்னும் பிரதிபலிக்கின்ற புவனேஸ்வரி பால் சேர்க்கும். அந்த அந்த பூ பூத்ததுக்கு அப்புறம் அடுத்தது காய் காய்க்கணும். அதுக்கப்புறம் அந்த காயானது காலம் கனிந்தான கனியாக மாறணும் இல்லையா? இதற்கு அந்த மாய ரூபிணி ரீங்காரி, மாய பீஜ ரூபிணி அந்த புவனேஸ்வரி, அந்த புவனேஸ்வரிக்கு ஹிம்னா பீஜ மந்திரம். அந்த ஈஸ்வரியினுடைய துணை கொண்டுதான் அந்த பூவானது காயாக, காயானது காலம் கனிந்து கனியாக மாறுகின்றது. பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை. அந்த காலகட்டத்துல என்ன ஆனா தெய்வீக சக்தியை சேர்த்துக்கிட்டே வரும். பூ பூத்ததுக்கு அப்புறம் காய் காய்க்கும், காய் காய்ச்சதுக்கு அப்புறம் கனியாகும். காலம் கனிந்து அது வர்றதுக்கு முன்னாடி அங்க மிகப்பெரிய தெய்வீக சக்தியானது பிரதிபலிக்கும். அப்படி அந்த காலகட்டத்துல மனிதனும் அதே ஒரு பருவ காலகட்டம் வரும். பருவ காலம்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு வயதுக்கு வந்த காலம். அப்ப அந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னா, சேர்க்கும் நவரத்தின மாலையினை. ஓரறிவு ஜீவராசி மாங்காய் கொட்டை, மாங்காய் விதையெல்லாம் செய்யாது. 2 அறிவு ஜீவராசி புழுவு பூச்சியெல்லாம் செய்ய முடியாது. 3 அறிவு ஜீவராசி கடல் இருக்கின்ற நத்தச்சொட்டை, கடல் இருக்கின்ற உயிரினங்கள் அதுவும் செய்ய முடியாது. 4 அறிவு பறவைகள் அதுகளாலும் செய்ய முடியாது. அதுக்கு என்ன தருகின்றதோ அதான் சேமிக்க முடியும், அதுதான் பயன்படுத்த முடியும். 5 அறிவு ஜீவராசி விலங்குகள் அதுவாலையும் செய்ய முடியாது. ஆனா அறிவு பரிணாமத்துல 6 அறிவு படைக்கப்பட்ட இந்த மனிதனால மட்டும்தான் இந்த தெய்வீக சக்தியை அதிகரித்து கொள்ள முடியும். அந்த தெய்வீக சக்தியை கொண்டு, தன் அறிவை கொண்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கவச வளையமாக மாற்றி அமைக்க முடியும். சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. அப்ப நீங்க கத்துக்க வேண்டியது என்னன்னா கவசம். அந்த கவசம் எப்படி சித்தியாகும்? திசை கவசம், உடல் கட்டு கவசம், தடை கட்டு கவசம். சரியா அன்பர்கள்? மணி 10 ஆச்சு. இன்னைக்கு தெய்வீக சக்தி என்பது எத்தனை விதமாக இருக்கின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. 7 விதமான தெய்வீக சக்தி ஆதாரங்கள், அதுக்கப்புறம் 2 விதமான பாதைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த தெய்வீக சக்தி இருந்தாதான் நம் கேட்கின்ற பிரார்த்தனைகள் கேட்க கூட வேண்டாம். தெய்வீக சக்தியை சார்ஜ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது தானா நடக்கும். அந்த தெய்வீக சக்தியை வீணா ஆக்காம, வீணா திருடப்படாம இருக்கணும். அந்த தெய்வீக சக்தி அது ரொம்ப முக்கியம். நிறைய திருடப்படுது. ஒவ்வொரு முச்சந்தி தாண்டும் போது திருடப்படும். ஒவ்வொரு நபர்கிட்ட கை கொடுக்கும் போது திருடப்படும். ஒவ்வொரு ஆள்கிட்ட போட்டோ பிடிப்பீங்க, செல்ஃபி பிடிக்கும் போது ஒருத்தங்க அப்படியே ஒட்டிக்கிட்டு பிடிப்பீங்க. பெண்களுக்கு இடதுபுறத்துல தெய்வீக குலதெய்வம் காவல் தெய்வம் குடியிருக்கும். அதே போல வலது பக்கத்துல உங்களுக்கு குலதெய்வம் காவல் தெய்வம் குடியிருக்கும். அப்படியே ஒட்டிக்கிட்டு போட்டோ பிடிக்கும் போது முடிஞ்சு போச்சு, நாசமா போச்சு. அவங்க நல்ல பவர்ஃபுல்லான ராசியா இருந்தாங்கன்னா அந்த தெய்வீக சக்தி எல்லாமே அவங்க இழுக்கப்படும். ஸோ இன்னைக்கு இது போதும். மணி 10 ஆச்சு. லலிதா சகசநாமம் பண்ணா ஒரு 20 மணி நேரம் முடிஞ்சிடும். ஸோ அன்பர்கள், இன்னைக்கு தயவு செய்து நம்மளுடைய வகுப்புல ஜாயின் பண்ணியிருக்கின்ற மாணவர்கள் தெய்வீக சக்தி இல்லைன்னா சக்தி அப்படின்னு சொல்லி போட்டு புக் ஆஃப் டிவைன் பவர்னு சொல்லி எழுதிருங்க. ஒரு நோட் புக் ரெடி பண்ணிக்கிங்க, ஒரு சண்டர் ரெடி பண்ணிக்கிங்க. சரியா? அதே நேரத்துல நம்மளுடைய ஆசிரம குழந்தைகள் நாளைக்கு 4 வேளை சாப்பாடுக்கு நமக்கு அன்பர்கள் தேவை. முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். நாளைக்கு காலையில உங்களுக்கு அதை பத்தி நான் 5 பஞ்சபூதங்கள்: வானம், பூமி, நீர், நெருப்பு, காற்று. மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம். மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம். நம சிவாய. அதுக்கு இந்த நமசிவாய பஞ்சபூதத்துக்கு ஆதாரமா இருக்கின்றது பிரணவ மந்திரம் ஓம். அந்த ஓம் தான் வாழை திருப்புர சுந்தரி.
அந்த ஓம் என்னெல்லாம் பண்ணுகின்றது, அது அது அதோ இந்த ஓம் என்ற வாழை திருப்புர சுந்தரி கும்பிட்டாலே எல்லாமே கச்சிருச்சும், எல்லா தெய்வீக சக்தியும் கிடைக்கும். உண்மை நான் சொல்லல, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாமே சித்தர்கள் கிடைச்சது அத்தனையும் வாழை திருப்புர சுந்தரி இடத்துல இருந்து தான் கிடைச்சிருக்கு. சரியா? சரி அன்பர்கள், இன்று நீங்க படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. நாளைக்கு நான் வந்து இதை நாளைக்கு காலையிலக்குள்ள நான் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவா ஆக்கி உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். நம்மளுடைய குரூப்ல இருக்கிறவங்க நீங்க வந்து வச்சுக்கோங்க. அது எப்போ வேணாலும் நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். சரியா? நல்லா இருப்பீங்க, நீடோடி வாழ்ங்க. யாரும் இன்னும் பதிவு செய்யலையோ உடனடியாக பதிவு செய்யுங்க. நான் சொன்னேனா இல்லையா, கடைசியா இன்னைக்கு ஜெபம் லலிதா சகசநாமம் பண்ணும் போது ஒரு 20 பேரு இல்ல மேக்சிமம் 30 பேருக்குள்ளதான் இருக்கணும். பாருங்க, 19 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரியும் லலிதா சகசநாமம் எல்லாராலையும் கேட்க முடியாது. இந்த 63 நாட்கள் அந்த வாழைத்தாய் என்னமோ ஒண்ணு பண்றா, என்னமோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்றான்னு எனக்கு தெரியல. அற்புதம் செய்கிறா. இந்த லலிதா நவரத்தின மாலையில மேல ஒண்ணு சொன்னல, அதுல கடைசியில ஒண்ணு இருக்கு. நவரத்தின மாலை நவிண்டிடுவார், அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவார். யார் ஒருத்தவங்க ரொம்ப அறிவு கொண்டு மனதுல பக்தியோடு அறிவையும் மனதையும் பயன்படுத்தி தன்னுடைய 9 விதமான தெய்வீக சக்தியும் அந்த வாழைத்தாய் கிருப்பையோடு சேமிக்க தெரிகின்றதோ, நவரத்தின மாலை நவிண்டிடுவார், அதை கோர்த்து பயன்படுத்த தெரியுதோ, நவரத்தின மாலை நவிண்டிடுவார், அவர் அற்புத சக்தியெல்லாம் அடைவார். அந்த வாழைத்தாய் அந்த நபரை வைத்து பல அற்புதம் செய்யும். நீங்க நினைக்கிறீங்க இந்த அற்புதம் தான், அந்த நவரத்தின மாலை நவிண்டிடுவார், அவர் அற்புத சக்தி எல்லாம் உங்கள் பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் எல்லாமே அற்புதமாக நடக்கும். எல்லாமே அற்புதமாக நடக்கும். இது நான் சொன்னா வந்து பொய்யா இருக்கும். முருகப்பெருமான் வாய் மலர சொல்லி அதை வந்து கும்பமுனி அகத்தியருக்கு உபதேசம் செய்து, அகத்தியர் மகாமுனி யுக யுகமாக மனித குலத்துக்கு வடக்கிழந்து தென்புல வரைக்கும் அது உலகம் எங்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இன்னைக்கு அது எனக்கும் கிடைச்சது. நான் பெற்ற இன்பம் பெருக வையகம். நான் கொடுத்துட்டேன். உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் ஒன்னு தெய்வீக சக்தி அதிகரிக்க வேண்டும். இந்த லலிதா நவரத்தின மாலை புரிஞ்சுக்கங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை சூப்பரா செய்வீங்க, சுதந்திரமா வாழ்வீங்க, அடிமையால வாழ மாட்டீங்க. அப்ப உங்க வாழ்க்கையில நவரத்தின மாலை நவீன இந்த தெய்வீக சக்தியை சேமித்து உங்கள்கிட்ட வேண்டி கேட்கிறது, தெய்வீக சக்தியை சேமிச்சு செல்வத்தை அதிகமா கொண்டு வாங்க. தயவு செய்து சொல்றேன், செல்வத்தை அதிகமா கொண்டு வாங்க. ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிட்டு நம்மளுடைய லலிதா சகசநாமத்துக்குள்ள போவோம். ஆண்களுக்கு தெய்வீக சக்தி உடையறதும் தெய்வீக சக்தியை தொலைக்கிறதும், அதனால அதோடைய விளைவாக செல்வம் பணம் சேர்க்க முடியாம வறுமையில தவிக்கிறதுக்கு ஒரே காரணம், அன்னெசரியா தன்னுடைய மனதை காம இச்சையில வந்து செலுத்துறது. விந்தை விட்டவன் நொந்து கெட்டான், விந்த விட்டவன் நொந்து சாவானா. தனக்கு மனைவி இருக்கு, நான் எப்ப வேணாலும் வந்து தன் மனைவியோட வந்து நான் கூடுவேன், போகம் பண்ணுவேன் அப்படின்னு சும்மா என்ன சொல்லுவாங்க, மிருகங்கள் கூட அந்த மாதிரி பண்ணாது. மிருகங்கள் கூட வந்து தன்னுடைய என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய பார்ட்னரோட வந்து சும்மா கண்மூடி நீ என்னோட பார்ட்னர் தான், நான் எப்ப வேணாலும் நான் வந்து போகம் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி, போகம் என்றால் செக்ஷுவலி வந்து கனெக்ஷன் பண்றது, போகம் அப்படின்னா சுக காண்றது. அப்ப எல்லா மிருகமும் அப்படி பண்ண. சிங்கம் 6 மாசத்துக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய அதுக்குதான் நிறைய மனைவி இருக்குங்க. எங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு சிங்கத்தை சுத்தி பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 8 பெண் சிங்கமாச்சும் இருக்கும். எந்த பெண் சிங்கத்தோட இணையவே இணையாது 6 மாசத்துக்கு வரைக்கும். எந்த ஒரு அத்தனை பெண் சிங்கங்கள் இருக்கும், அதை வந்து ஆண் சிங்கத்தை போட்டு டார்ச்சர் பண்ணும். அந்த ஆண் சிங்கம் ஸ்டெடியா நிற்கும். இப்ப தெரியுதா ஏன் வந்து சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜாவா இருக்குன்னா, இதுவும் ஒரு பெரிய காரணம். ஒரு ஆண்கள் எல்லாரும் சொல்றோம், 22 பேர் இருக்கீங்க, எத்தனை ஆண்கள் இருக்கீங்கன்னு தெரியல. நீங்க உங்கள் வாழ்க்கையில வந்து சிங்கம் போல ஒரு கிங்கா நீங்க வாழணும்னாக்கா, அந்த சிங்கத்தோட ஆட்டிடியூட் உங்களுக்கு வரணும். ஒரு கிங் போல நீங்க வாழணும்னாக்கா, உங்களுடைய லஸ்ட், உங்களுடைய காம இச்சை, அதை அன்னெசரியா பயன்படுத்தக்கூடாது. நம்மளுடைய சனாதன தர்மத்துல, நம்மளுடைய பக்தி யோகத்துல சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு.
இந்து முறைப்படி ஒரு கணவன் மனைவியாகப்பட்டவர்கள் மாதம் ஒரு முறை மட்டுமே இணைய வேண்டும், அல்லது 2 முறை. அதற்கு மேல இணையக்கூடாது. அதுக்கு மேல அவங்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய மைண்ட் லஸ்ட்லயே லஸ்ட் இச்சையிலே ஊறி ஊறி போயிட்டு இருந்துச்சுன்னா, அதோடைய விளைவு ஆண்கள் ஒரு பலவீனமான ஒரு மனிதனா மாறிடுவாங்க. சிங்கமா வாழ முடியாது, அசிங்கமா தான் வாழணும். சத்தியமா சொல்றேன். சும்மா எப்ப பார்த்தாலும் போகும் போகும் போகும். ஒரு ஆணுகளுக்கு தெய்வீக சக்தியை வீணா கண்ணா பின்னான்னு குறைக்கிறதுக்கும் செல்வம் வராம போகிறதுக்கும் ஒரே காரணம் லஸ்ட் மட்டும்தான். அந்த லஸ்ட அந்த இச்சைய ஆண்கள் நீங்க தயவு செய்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க லஸ்ட் வேணாம், எனக்கு காம இச்சையே வேணாம் அப்படின்னீங்கன்னா அப்பதான் அது பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு வரும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது ஆண்களுக்கு டிப் நம்பர் 1. பெண்களுக்கு இந்நேரம் நான் இதை சொன்னதுக்கே இந்நேரம் பெண்கள் பயந்துருப்பாங்க, ஐயோ நமக்கு என்ன சொல்ல போறாரோ தெரியலையே அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் கஷ்டமானது தான், உண்மைய சொல்றேன். தயவு செய்து உங்க தெய்வீக சக்தி உடையறதுக்கு மூல காரணம் என்னதுன்னா, கட்டுப்பாட்டு பண்ண முடியாத அளவுக்கு வருகின்ற கோபம். ரஜினி கூட சொல்லுவாள், அளவுக்கு மீறி ஆசைப்படுகின்ற ஆணும் அளவுக்கு மீறி கோபப்படுகின்ற பெண்ணும் நிம்மதியா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அவரு எல்லாம் வேதாந்தத்துல இருந்து எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் குரு சைதன்ய சுவாமிகள் இருக்காங்க. அவர் என்ன சொல்லுவாங்க, என்ன சூத்திரம் பதஞ்சலி சூத்திரத்துல ப்ரொஃபஷனல். அவரு 1995 போயிட்டு அந்த சுவாமி சைதன்ய சுவாமி கிட்ட போயிட்டு, அவரு சைதன்ய சுவாமி இல்ல, சித்தானந்த சுவாமிகள் அவர்கிட்ட போயிட்டு அவர் சுவாமி ரஜினிகாந்த் இருந்து படிச்சாரு. அந்த 1995க்கு அப்புறம் வந்த படத்துக்கும் 1995க்கு முன்னாடி வந்த படங்களையும் அவர் மூவி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் கண்கள்ல ஒரு ஒளி தெரியும், ஒரு விதமான தெய்வீக சக்தி ஒரு மாதிரி பிரதிபலிக்கும். 95க்கு முன்னாடி இருக்கிற படத்துக்கும் 95 அப்புறம் இருக்கிற படத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். சரியா? ஸோ பெண்கள் உங்களுடைய கோபத்தை தயவு செய்து இந்த 63 நாட்கள் வந்துருச்சுன்னா என்ன செய்யுது, அந்த இடத்த விட்டு வெளியாயிருங்க. வந்துருச்சுன்னு தெரியுதுல, அமைதிப்படுத்துங்க. ஸோ பானையில அடுப்புல சுடு தண்ணி வச்சிருக்கீங்க, தட்டி விடுறீங்க, சுடு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கொதிக்குன்னு கொதிக்கிறது நிப்பாட்டுன்னு என்ன செய்வீங்க, அடுப்பை அடைச்சிருங்க, முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பெண்களுக்கு கோபம் அதிகமா வந்துருச்சா, நீங்க என்ன செய்யுங்க, கோபப்படுற இடத்துல இருக்காதீங்க, கொஞ்சம் அமைதியா ஒதுங்கி போருங்க. அந்த கோபம் முழுவதும் அமைதியா ஆகட்டும். கோபம் வந்துருச்சு, ஓரளவுக்கு ஒரு 10% வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சா, அந்த இடத்துல இருந்து தயவு செய்து உங்களுடைய வயசு குறைவாக இருக்கிறவங்க கோபப்படுத்தினா தயவு செஞ்சு நீங்க இந்த போ அப்படின்னு சொல்லுங்க. இல்ல போன்னு சொல்ற அளவுக்கு உள்ளவங்க இல்ல, வயதுல மூத்தவங்களா இருந்தாங்கன்னா நீங்க அந்த இடத்த விட்டு கொஞ்சம் ஒதுங்கி போங்க, அமைதியா இருந்துங்க, பரவாயில்ல. கொஞ்சம் கோபம் எல்லாம் குறைஞ்சு அமைதியா ஆனதுக்கு அப்புறம், ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அடுத்த வேலையை கண்டினியூ பண்ணுங்க. இதுதான் ஒரே வழி. ஆண்கள் உங்களுடைய அந்த லஸ்ட் காம இச்சையிலிருந்து நீங்க வென்று வரணும்னா அதுக்கு ஒரே வழி என்னது அப்படின்னாக்கா, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய விஷயம், தெய்வீகமான சிந்தனைகள், நல்ல நல்ல சிந்தனைகளை உள்ள கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற ஆண்களுக்கு நிறைய சோசியல் மீடியா, ஏதோ இப்ப நான் மந்திரம் படிக்கிறேன்ல, அந்த மந்திரம் படிக்கிறது தட்டி நான் படிச்சிருந்தேன்னா அதுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, சம்பந்தமே இல்லாத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஆண்களுக்கு இச்சையை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், சம்பந்தமே இல்லை. இந்த மந்திரம் படிக்கக்கூடிய ஒரு ஆப்ஸ்ல என்னத்துக்கு அது வரணும்? ஏன்னா ஆண்களை பலவீனமா ஆக்குறதுக்காகவே இந்த சோசியல் மீடியா, இந்த சினிமா எல்லாத்தையும் பயன்படுத்தி அவர்களை விந்தை விட்டா அவங்களே நொந்து கெட்டு போயிடுவாங்கன்னு தெரியும். ஸோ தயவு செய்து ஆண்களாகிய நீங்க பொருளாதாரத்துல, செல்வத்துல ஒரு சிங்கம் போல, ஒரு கிங் போல மாறணும்னாக்கா அதற்கு நீங்க இதை கடைபிடிக்க வேண்டும். தயவு செய்து 63 நாட்கள் ரொம்ப வைராக்கியம் வேண்டும். முடிவு பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க.
தீர்மானம் தான். நான் என் வாழ்க்கையில் வெற்றி அடைகிற வரைக்கும் ஒரு மண்ணாங்கட்டியும் எனக்கு தேவையில்லை. நான் என்னத்துக்கு வந்தேன்னா அந்த வேலையை நான் முடிக்கிறேன். நான் மிகச்சிறந்த செல்வ பொருளாதாரத்தை அதிகரிக்கிறேன். நான் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வீடு, ஒரு காடி, ஒரு தேவையான பொருளாதாரத்தை நான் அதிகரிக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம ஆம்பளையா இருந்தா மட்டும் இங்க எல்லாரும் மதிச்சிடுவாங்க இல்ல. பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. தயவு செய்து சொல்றேன். இந்த உலகத்துல எது தெரியுதோ தெரியலையோ, தயவு செய்து செல்வத்தையும் சௌபாக்கியத்தையும் சம்பாதிக்க தெரிஞ்சுக்கிங்க. இல்ல எவனும் மறைக்க மாட்டாங்க உங்களை. கட்டின மனைவியும் கணவனும் யாரா இருக்கட்டும் மதிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். நான் அதை பத்தி நெகட்டிவிட்டியான விஷயத்த ரொம்ப பேச விருப்பப்படல. சரியா? சரி அன்பர்கள், இந்த 2 விஷயம் டிப்ஸா கொடுத்துருக்கேன். இதை மனசுல வச்சுக்கோங்க.